ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவும் வெல்லமும் தேங்காயும் வச்சு நல்ல டேஸ்டியான சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். லைட்டாக பொடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இதில் 1 கப்பு தண்ணீர் ஊற்றி இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். வெல்லம் ஃபுல்லாட்டு கரையட்டும். வேறொரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 1 கப்பு அரிச்ச கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த பாசி பருப்பும் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் 1/2 கப்பு தேங்காய் துருவல், இதையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா கரைஞ்சிட்டு இருக்குது. இதுவும் கம்பி பதம்லாம் வர வேண்டியதில்லை. ஃபுல்லாக வெல்லம் கரைஞ்சாலே போதும். இதையும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் சூடோடையே மாவில் ஊற்றி கிண்டி எடுக்கணும். போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கிடலாம். ஃபில்டர் பண்ணின வெள்ளை கரைசலை இந்த மாவில் ஊற்றி கிண்டி எடுக்கலாம். அவ்வளோத்தையுமே ஃபஸ்ட்டே ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கட்டும். பார்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். கோதுமை மாவுனால் ரொம்ப தண்ணி இழுக்காது, அதையும் நம்ம கவனிச்சுக்கிடணும். இது இவ்வளவு ஊற்றுனதே போதும். இனி நம்ம ஊற்ற வேண்டிய தேவையில்லை. 2 டேபிள் ஸ்பூன் நான் மறுபடியும் கொஞ்சமாக மாவு போட்டிருக்கேன், கோதுமை மாவு. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கையில் ஒட்டாமல் வந்தால் தான் நமக்கு உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக மாவு போட்டிருக்கேன். கையில் ஒட்டாத பதத்துக்கு மாவு வந்துட்டுது. இனி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். எந்த சைஸுக்கு வேணுமோ, எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் உருட்டி எடுத்து வச்சிடலாம். பிடி கொழுக்கட்டை வேணாலும் பிடிச்சி எடுத்துக்கிடலாம். நான் இன்றைக்கி வேறு ஷேப்பில் பண்ண போகிறேன், பாருங்கள். கொஞ்சமாக மாவு எடுத்து அதை லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு மேலே அப்படியே தூக்கி விட்டுறணும். இந்த மாதிரி அச்சு கூட கடையில் விற்கிது. அச்சு இல்லாததுனால நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதே மாதிரியே எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். டிசைன் வேணும்னா ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுக்கிடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இதே மெத்தட்லையே அரிசி மாவுலையும் பண்ணலாம். கோதுமை மாவுனா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் கோதுமை மாவில் செய்திருக்கேன். இனி அவிச்சு எடுக்க வேண்டியது தான், வேறு ஒரு வேலையுமே இல்லை. 10 நிமிஷத்துலேயே குக் ஆயிரும். நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் கீழே இலை போட்டுட்டு மேலேயும் ஒரு இலையை வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவேன். நீங்கள் இடியாப்ப குட்டுவமோ இல்லைன்னா இட்லி குட்டுவத்துலேயோ வச்சு கூட அவிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஏற்கனவே 2 கொழுக்கட்டை ரெசிபீஸ் போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. பதினஞ்சு நிமிஷம் அடுப்பில் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. கோதுமை மாவு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்க்கவே அழகாட்டிருக்குது. சாப்பிடவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.